உண்டோ? சரி, அப்போ ஒரு அப்பா ஒரு பெற்றோர்கள் பிள்ளையை கண்டிக்கிறாங்க. எதுக்கு? அவங்க மேல உள்ள ஒரு அன்பு பாசம். அதே போல தான் ஆண்டவரும் நம்மளை சில நேரத்தில் தண்டிக்கிறாரு, சில கஷ்டங்களை கொடுக்கிறாரு. அப்படின்னா அவர் நம்ம மேல உள்ள பாசம், நம்மை திருத்துவதற்காக, நம்மை பண்படுத்துவதற்காக, நம்மை பதப்படுத்துவதற்காக என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே செய்தியை தான் நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார். தந்தை தன் பிள்ளைகளை கண்டிக்கிறது போல ஆண்டவர் கண்டிக்கிறார். அப்போ எனக்கு கஷ்டம் வருது, துன்பம் வருது, வலி வருது அப்படின்னா ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிக்கு மேல அடி உள்ளது, உன் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்று நீ எடுத்துக்கொள். ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார்னு எடுக்காத, ஆண்டவர் உன்னை சபிச்சிட்டார்னு நினைச்சு கொள்ளாத. ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். ஏன்னா அவர் உன்னுடைய அப்பா. நம்ம அப்பா அம்மா நம்மளை தப்பு செய்யும் பொழுது நம்மளை திருத்துறாங்க, கண்டிக்கிறாங்க, கம்பெடுக்கிறாங்க. அடி உதவுறது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். கம்பில் கையில கம்பு எடுத்தாதான் பிள்ளைகள். இன்னைக்கு கம்பு எடுக்க முடியாது, பள்ளிக்கூடத்துலையும் கம்பு எடுக்க முடியாது, வீட்டிலையும் இல்லை, ஓடிடுவாங்க பிள்ளைகளை. இன்னைக்கு ஏதாவது சொல்லிட்டோம்னா வீட்டை விட்டு ஓடிடுதுங்க. செல்போனை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டா வீட்டை விட்டு வெளியே போயிருதான், இல்லைன்னா எங்கேயாவது பஸ் ஏறி போயிருதான், இல்லைன்னா வீட்டில் எங்கேயாவது ஒரு பெரிய பரனில் போய் ஏறி உட்காந்துக்கிடுறான். பெற்றோர்கள் பிள்ளைகளை இது ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை எப்படி திருத்த, அவங்க தப்பு செய்யறாங்க, நல்வழிப்படுத்த முடியல. ஏன்னா இன்னைக்கு எதை எடுத்தாலும் குற்றமாக இருக்கிறது, திட்டையும் முடியல. நம்ம ஏதாவது திட்டினோம்னா அவன் ஒன்றை 10 போய் வீட்டில் சொல்லி கொடுத்துருவான். பேரண்ட்ஸ் அதை நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, டீச்சரோட சண்டை போடுறாங்க. அப்போ திட்டுறதுக்கு இப்படி அடிச்சா அவ்வளோதான், நம்ம அடிக்கு கம்பு எடுத்தாலே போதும். என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே பெற்றோர் உடனே அவங்க என்ன செய்யறாங்க, காவலரிடம் என்ன செய்யறாங்க, வழக்கு பதிவு தொடுக்கிறாங்க. பெரிய பிரச்சனையாகி போயிடுது. பள்ளிக்கூடத்து நிர்வாகியும் தலைமை ஆசிரியரும் போய் நிற்க வேண்டியது இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்போ பிள்ளைகளை தொட முடியல, எதையுமே சொல்ல முடியல. அறிவுரைகள் இந்த காலத்தில் பிள்ளைகள் ஏற்கப்படவில்லை, திருத்தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவர் கடவுள் கூட கம்பு எடுத்திருக்கிறாரு. எடுத்தாரா? எப்போ எடுத்தாரு? எருசலேம் ஆலயத்தில் கம்பு எடுத்து சுழட்டிட்டார். என்ன அது, சாட்டை எடுத்து சுழட்டிட்டார். யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்குறோம்ல, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 நாம் பார்க்கலாம். கோயிலை தூய்மைப்படுத்துதல். அங்கே அநியாயம் நடக்குது, தப்பு நடக்குது. அவருக்கு கோபம்